வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மாடி தோட்டத்திற்கான வளமான மண் கலவை தான். இதில் என்னென்ன மண் கலவை நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு விரிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். அதோடு இது எல்லா வகையான செடிகளுக்கும் ஒரே மாதிரி இந்த மண் கலவையை நம்ம பயன்படுத்தலாம். பூச்செடி, காய்கறி செடி, கீரை செடி, கிழங்கு வகைகள், இஞ்சி மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அதோட சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாட்டுச்சாணம், மக்கிய சாணம். இது 2 வருஷத்துக்கிட்ட இருக்கும். உரக்குழியில் சேமித்து வச்சு எடுத்தது. இந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சுன்னா தான் அது நல்லா மக்கி இருக்குதுன்னு அர்த்தம். இதே கப்பில் நான் 1 கப் அளவுக்கு மாட்டுச்சாணம் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு காயர்பித். இது காயர்பித் தண்ணியில் நனைச்சிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஏரியாவில் என்ன மண் கிடைக்குமோ, அதாவது இப்போ நம்ம சரௌண்டிங்கில் என்ன மண் கிடைக்குதோ அந்த மண்ணை எடுத்துக்கலாம். இந்த மண் மேல் மண்ணை கொஞ்சமாக விளக்கிட்டு கொஞ்சமாக ஒரு அரை குழி தோண்டிட்டு அதிலிருந்து எடுத்தோன்னா மண் நல்லாயிருக்கும். இது 3யும் ஒன்றா சேர்த்து நான் இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட உங்கள்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இருந்துச்சு அப்படின்னா 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பாட்டுக்கான மண் கலவை தான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் நிறைய மண் கலவை ரெடி பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் இதே மாதிரி சம அளவாக 3யும் எடுத்துக்கோங்க. 3யும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் மாட்டு சாணம் மட்டுமே போட்டாலும், மாட்டு சாணமும் மண் மட்டுமே போட்டாலும் நல்லா வரும் செடி. ஆனால் கொஞ்சம் வெயிட் கூடுதலாக இருக்கும். அதோட ஒரு கொஞ்ச நாள்லேயே மண் இறுகிட்டு செடினால் சுவாசிக்க முடியாமல் போயிடும். காயர்பித் சேர்த்தும் போது நல்ல காத்தோட்டம் இருக்கும், செடி நல்லா க்ரோத் ஆகுது. இப்போ நான் இதை நல்லா நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வழிஞ்சு போயிடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம மேல் மண் எல்லாமே நல்லா நனைகிற மாதிரி இருக்கணும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கிறேன். ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிச்சிச்சு பாருங்கள். சைடில் எங்கேயும் வழிஞ்சு போகாமல் நனைகிற அளவுக்கு மட்டுமே நான் தண்ணி தெளிச்சிருக்கிறேன். இந்தளவுக்கு நம்ம நல்லா தெளித்து வச்சுட்டு உடனே இதை நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு பேப்பராலேயோ ஏதாவது கூட அந்த மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. இது பறக்காமல் இருக்கிறதுக்கு நான் வெயிட் மேலே வச்சுக்கிறேன். இது 15 நாள் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்தலாம். நாள் அதிகமாக நுண்ணுயிர்கள் நல்லா பெருகி செடி நல்லா க்ரோத் ஆகும். நான் ஒரு 2 டேஸ் கழித்து எடுத்துருக்கிறேன். பாருங்கள், மண் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் கழித்து எடுக்கும்போது மண் நல்லா சாஃப்டாகவும் பொலபொலப்பாகவும் இருக்கும். இது இறுகி போகவே போகாது. நல்லா எல்லாம் ஒன்று மிக்ஸ் ஆகிட்டுருக்கும். அவ்வளோதான், சூப்பரான மண் கலவையை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை இந்த மாதிரி மண் பாட்டில் போடும்போது, நார்மலாக ரோஜா செடி எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கிறத விட மண் பாட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வருது. இந்த மாதிரி ட்ரெயின் ஹோல்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கீழே எல்லாமே அந்த தண்ணி நல்லா வழிஞ்சு போகிற அளவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு செங்கல்லோ கூழாங்கல்லோ ஏதாவது கல், உங்கள்கிட்ட என்ன கல் வச்சுருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. இல்லை ஓடு இருந்துச்சுன்னா கூட நம்ம கீழே பரப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மண்ணை இதில் போட்டுக்கலாம். இதில் நம்ம கல், பெரிய பெரிய குச்சிகள் இருந்துச்சுன்னா நீக்கிடலாம் போடும்போதே. இது எல்லா வகையான செடிகளுக்கும் கண்டிப்பாக ஒரே மாதிரி மண் கலவை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மண் கலவை எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். நான் இப்போது கற்றாழை ஒன்று வச்சு காட்டுறேன். நம்ம ஒரு நாற்று பதியம் போடும்போதோ இல்லை வெளியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி சின்ன கவர்லேயோ தொட்டிலையோ தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். அது சீக்கிரமாகவே வேர் ஃபுல்லாக நிரம்பிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பெரிய பாட்டில் மாற்றும் போது தான் நல்லா க்ரோத் ஆகும். ஏற்கனவே நம்ம வச்ச பாட் ஃபுல்லாக வேர் நிரம்பிருச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம வேறு பாட்டுக்கு மாற்றணும். இந்த மாதிரி சமயத்தில் கீழே இருக்கிற ஓடெல்லாம் பாருங்கள், அதில் அப்படியே ஒட்டிடுச்சு. அந்த ஓடையெல்லாம் எடுத்துகிட்டு வேர் மட்டுமே நல்லா பிரித்து விட்டு நான் இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். 2 செடி இருக்குது. ஒன்று நான் வேறு பாட்டுக்கு மாற்றிக்கிறேன், ஒன்றை மட்டும் இதில் வைக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி பழைய பாட்டில் இருந்து நம்ம மாற்றும் போது அந்த மண்ணை உதுத்திட்டு வைக்கிறது நல்லது. ஏன்னா அதில் எந்த சத்துமே இருக்காது. ஏற்கனவே நம்ம இவ்வளோ பெரிய செடி ஆகிறதுக்கு இந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இழுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம புதிய மண் கலவையில் இருக்கிற நியூட்ரிஷன் எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி வேரை கொஞ்சம் பறிச்சுட்டுட்டு மேலே இருக்கிற மண்ணையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கலவையில் வச்சிடலாம். இதெல்லாம் ஏற்கனவே அந்த செடியில் இருந்த மண் நான் கொஞ்சம் நீக்கிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சின்னதாக குழி பறிச்சுட்டு நம்ம கற்றாழை செடியை நட்டுடலாம்.
இந்த அளவுக்கு, அதாவது பிளான்ட்டில் ரூட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழி பறிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நல்லா மண்ணை போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி எந்த செடி வச்சிங்கனாலும் அந்த ரூட் எவ்வளோ இருக்குதோ அந்தளவுக்கு பள்ளம் நோண்டிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு மேலே மண்ணை போட்டு கையில் நல்லா அழுத்தி விட்டுருங்க. செடி வந்து 1 இன்ச் அளவுக்கு கேப் இருந்தால் போதும். தொட்டியிலிருந்து உள்ளே தண்ணி ஊற்றுற அளவுக்கு அளவு இருந்தால் இடம் சரியானதாக இருக்கும். தண்ணி வந்து நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற மண் கீழே கொஞ்சம் இறங்கும். அதனால் இப்போ வந்து நிறைய போட்டால் தான் நமக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நான் சுற்றியே நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் இந்த செடியை நட்டுட்டேன். எங்கிட்ட வந்து இன்றைக்கி கற்றாழை தான் நடணும் அப்படிங்கிறதுனால நான் நட்டேன். நீங்கள் வந்து இதே ரேஷியோவில் மண் கலவை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செடி வேணாலும் நட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி நடுங்க. இப்போ நான் மேலே தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நம்ம மேலே தண்ணி ஊற்றும்போது அது நல்லா ட்ரெயின் ஹோல்ஸ் வழியாக வழிஞ்சு வந்துடும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான ரேஷியோவில் மண் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மழை காலங்களில் இந்த மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து கீழே வந்துடணும். அப்போ தான் செடி அழுகாமலும் நல்லாவும் க்ரோத் ஆகும். என்னோடய மாடி தோட்டத்தில் நான் பயன்படுத்துகிற மண்கலவை இதுதான். நீங்களும் இதே மாதிரி மண்கலவை ரெடி பண்ணி உங்களோட எல்லா பிளான்ட்டையும் வச்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.